இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகனே என் மருமகனே அப்படின்ற படம் தான். இந்த படத்தில் விவேக் சார், நாசர், சரண்யா பொன்வண்ணன், தம்பி ராமையா இவங்க எல்லாரும் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2010 மே 12 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய டைரக்டர் கஜேந்திரன் அண்ட் மியூசிக் டைரக்டர் தீனா அப்படின்றது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியாக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசர் அண்ட் சரண்யா 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவேக் அவர்கள் வந்துட்டு இவங்க நாசருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது அவருக்குடைய ஆசை. அவர் வந்துட்டு ஒரு முறையில் வந்து அவர் வந்து மாமன் மரம் வந்து வரும், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படி ஊரை சுற்றிக்கிறோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், அவர் வந்து ஜமீன்தார் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுக்கு புத்தியில யோசிச்சு என்ன பண்ணுவார்னா, வெளியூரில் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த வசியம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காரு, அந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணுறதுக்காண்டி அவரை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்னமோ வாங்கிட்டு வந்து அவங்க கோயிலுக்கு போகும்போது வாழைப்பழத்துக்குள்ளே அதை வந்து வச்சு அந்த வசி மருந்தை வச்சு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு காக்கா வலிப்பு வர மாதிரி ஆயிரும். அப்போ காக்கா வலிப்பு வந்தால் வேறு யாரும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு இவர் பொண்ணு கேட்க போவார். இவருக்கு துணையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பறவை முனியம் மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவங்களை வந்து கூட்டு போவாங்க. பேராண்டி வாடா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இவங்க வந்து பொண்ணு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பயங்கரமாக திட்டிடுவாங்க, உனக்கா என் பொண்ணை கொடுக்க அப்படின்ற மாதிரி. கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பறவை முனியம்மா காக்கா வலிப்பு வந்த பொண்ணை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களான்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். இன்னொன்று வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் வந்து மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து மாமாவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிறட்டும், நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளை வந்துக்கிறேன் அப்படின்னு வேற அவர் சொல்லுவாரா. ஸோ அப்போ நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாசர் வந்து ஒத்துப்பார். ஆனால் சரண்யா அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. திட்டுவாங்க, அழுவாங்க, வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க, கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணிடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணன் அவர்களுக்கு வந்துட்டு வெளியூரில் வந்துட்டு ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். நாசர் அவர்களுக்கும் சரண்யா அவர்களுக்கும் உள்ள பையன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு எப்படின்னா ஒரே பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் உள்ளவர். விவேக் அவங்களுக்கு வந்து தன்னுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு மாலை போடுறது கூட, மாமாவுக்கு மாலை போடுறான்னா கூட அவருக்கு டென்ஷன் ஆகும், மோதிரம் போடுறாங்கன்னா டென்ஷனாக அந்த மாதிரி இருப்பார். அப்படி இருக்கிறனால சுத்தமாக அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது. ஆனால் கல்யாணம் முடிச்சோன்னே அவருடைய வேலையை பார்த்துட்டு சென்னைக்கு வந்து போயிடுவார். இவர் விவேக் என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா சூதாடுறதுல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இருப்பார். அவர் வந்துட்டு சீட்டு விளையாடுறது. அப்போ போயிட்டு சீட்டு விளையாடும்போது பணம் எல்லாத்தையும் தோத்துட்டு வீட்டில் உள்ள அண்டா குண்டால அது எல்லாத்தையும் தோத்துருவார். அப்போ அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, பரமமுனியம் அம்மா, அவங்க போட்டிருக்கிற செயின் தோட கூட அவங்க தூங்கும்போது கலாட்டிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதில் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அவர் நாசர் ஃபேமிலி வந்து கொஞ்சம் அவருக்காக கடை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வேற பயங்கர கடனாயிருவாங்க இவங்க. அதில் மட்டும் இல்லாமல் அவர் கூட எதிர்த்து சீட்டு விளையாண்டு எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இறந்து போயிடுவார், கொலை பண்ணிடுவாங்க யாரோ. அப்போ அந்த பழி வந்து விவேக் மேலே வந்து விழுந்துடும். இப்போ விவேக் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவரை வேற வெளியில் கொண்டு வர்றதுக்காக வேற இவங்க நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் நாசரோட ஃபேமிலி பயங்கர கஷ்டத்தில் ஆயிடுவாங்க. அதாவது ஜமீன்தார் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் மாதிரி ஆயிடுவாங்க. இதில் வேற என்னன்னா வீடை வந்து ஜப்தி பண்ணணும் வேற வந்துருவாங்க. இந்த விஷயம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் வந்து வெளில கொண்டு வந்துருவாங்க இல்லையா, வந்தோன்னே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பொண்ணு அவங்களோட ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க, அதாவது நாசருக்கு பொண்ணு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதே வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது, அதனால் நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவை முனியமாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து முடியாமல் இருந்து இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருங்க, நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போய் எங்கேயாவது பிழைக்க போயிடலான்ட்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் விவேக் வந்துட்டு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸில் போயிட்டு அவர் போயிட்டு பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் காசுலாம் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டி நல்ல பணக்காரங்களும் அவங்க வந்து ஆயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சரி நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா, நம்ம இப்படி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும், ஏன்னா உங்களை அந்த வீட்டில் மதிக்கலைல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்கும்போது தான் ஊர் மக்கள் அந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க, இந்த வீடை வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்து, ஏன்னா அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினதுனால அதை வந்து கடன் கொடுக்க முடியாமல் ஜப்தி பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா இந்த ஊர்லேயே இல்லைம்மான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா
ஜப்தி பண்ண வீட்டையே திருப்பி அவங்களுக்காக வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி அவங்களுடைய காசு எல்லாத்தையுமே போட்டு ஏன்னா ஆல்ரெடி இவர் நெறைய நல்லது பண்ணிட்டு இருந்திருப்பாரு நாசர் அவங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே. அதனால எல்லாரும் காசு போட்டு எப்படியாவது அந்த வீட ரிட்டர்ன் பண்ணி அவங்களுடைய ஓனர் கிட்ட குடுத்துடணும் அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வெளியூர் போயிருவாங்க இல்லையா? இதுல என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் போறதுக்கு முன்னாடி அவங்க பையன வந்து வர சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அவன் தான் காசு சம்பாரிக்கிறான்ல, நம்மளுக்கு ஏதாவது குடுத்து ஹெல்ப் பண்ணுவான்ற மாரி வர சொன்னதுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, அவருடைய மாமாவா இருக்கக்கூடிய லிவிங்ஸ்டன் அவர் வந்து சென்னையில வந்திருப்பாரு. அவருடைய 2 பொண்ணுங்கள்ல யாரையாவது ஒரு பொண்ண வந்து தன்னுடைய மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம்னா, நல்ல வசதியா நம்மளோட பொண்ணுங்கள வச்சுக்குருவோம். ஏன்னா நல்லா சம்பாரிக்கிறான்ற மாரி அவரு நெனச்சுட்டு, அவங்க வந்தோனே என்ன சொல்லிருவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உங்களோட குழந்தையே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பொண் குழந்தை பிறந்துச்சு, இறந்து போயிடுச்சு. நாங்க பிள்ளைய மாத்தி வச்சுட்டோன்ற மாரி பொய் சொல்லிருவாங்க. அவரு சொன்னத கேட்டுட்டு உங்க பையன ஆடிக்கிட்டு, நான் உங்களோட பிள்ளை கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருவாரு. அப்போ வந்து சரண்யா பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிருவாங்க. அதில் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டை விட்டு வெளில வந்துருவாங்க. வீடே இல்லாமல் இப்படி அலைவாங்க இல்லையா? அந்த சமயத்தில் பார்த்து அவரோட பையனுக்கு வந்துட்டு லிவிங்ஸ்டன் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார். ஆனால் ஃபீல் பண்ணி என்ன பண்ண அம்மா அப்பாவை அப்படி விட்டுட்டாரு இல்லையா? என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த ஹார்ட்டில் பிரச்சனை வருதுன்னா, அதை வந்து மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். வேற யாரோடையாவது ஹார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் சரண்யா பொன்வண்ணன் அவர்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே ஊர்ல தான் போய் இப்படி வீடு இல்லாம சுத்திட்டு திரிவாங்க. அப்ப தெரிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பையன் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக இவங்களோட இதயத்த குடுத்துட்டு இந்த அம்மா வந்து இறந்து போயிருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவருடைய தப்ப உணர்ந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து வாழ்ற மாரி நமக்கு வந்து காமிப்பாங்க.